பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட நிச்சயமாக பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர், நம்முடைய தேவைகளை அறிகிற ஆண்டவர். இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், என் மூலமாய் பேசுகிறார். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அத்தியாயம் 34வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள், அல்லது நான் வாசிக்கிறேன். 34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றி. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன வேத வசனத்தின்படி தகப்பனே, அடியானை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டுமப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும், உம்முடைய சித்தம் நிறைவேறணும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும், உம்முடைய ராஜ்யத்தின் எல்கைகள் விஸ்தாரமாகணும். ஆண்டவரே, மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மிக அருமையான ஒரு வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, அந்த மகளே என்கிற இடத்துல உங்களுடைய பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் மகளாகவும் இருக்கலாம், அல்லது மகனாகவும் இருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையிலே ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தேவன். உங்களுடைய பெயரை அந்த இடத்துல எழுதி கொள்ளுங்கள், தப்பில்லை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகிறார். 4 முக்கியமான காரியங்கள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்முடைய விசுவாசத்தின் அளவின்படி, அவர் பாஸ்டர் ஜெபமணி சொன்னது போல, நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்களோ அதன்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே செய்வார். அல்லேலூயா. அது 2வது, சமாதானத்தோடு கூட போ. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை தருகிறவர். உலகம் தருகிற சமாதானம் அல்ல. இந்த உலகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிற சமாதானம் அது நிரந்தரமற்ற சமாதானம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இருந்து பிறகு மறைந்து போய்விடுகிற ஒரு அனுபவம். ஆனால் ஆண்டவர் தருகிற சமாதானமோ அது நிரந்தரமான சமாதானம். 3வது ஆசீர்வாதம், உன் வேதனை நீங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், பலவிதமான வேதனைகள் இருக்கலாம். ரட்சிக்கப்படாத கணவனாய் இருக்கலாம், கீழ்ப்படியாத பிள்ளையாய் இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாய் ஒரு காரியம் நடக்கவில்லை என்று நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது பொருளாதார நெருக்கடியாய் இருக்கலாம், அல்லது உங்களால் விட முடியாத ஒரு மறைவான ஒரு அந்தரங்க பாவமாய் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அந்த வேதனையை இன்று மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை. இந்த சுகம் என்பது சரீரத்தில் உள்ள சுகத்தை மாத்திரம் ஆண்டவர் குறிக்கவில்லை. ஆவியிலே ஒரு சுகம், ஆத்துமாவிலே ஒரு சுகம், சரீரத்திலே ஒரு சுகம். ஆண்டவர் ஒரு தெய்வீக சுகத்தை தரும்போது இவை எல்லாம் 3ம் கூடவே வரும். அல்லேலூயா. அவர் தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் நடுவிலே செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். அதே விசுவாசத்தோடு கூட தான் நான் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்பார்த்த ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே செய்ய போகிறார். இந்த சம்பவத்தை நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால் 25வது வசனத்தில் இருந்தே வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் பல அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். ஊழியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அப்பொழுது யவீரு என்கிறதான ஜெப ஆலய தலைவன் ஆண்டவரை வந்து அழைக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய மகள் மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறாள், அவள் மரண அவஸ்தைப்படுகிறாள். 23வது வசனத்திலே வாசிக்கிறோம்.
அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். எனவே அந்த எவீருடைய மகளை குணப்படுத்துவதற்காக ஆண்டவர் போய்கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவம் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அத்தியாயம் 20 to 22 வசனங்கள் வரை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அற்புதங்களை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டுமென்றால் குறிப்பாக மார்க்கு சுவிசேஷம் மிக அருமையான ஒரு சுவிசேஷம். மார்க்கு சுவிசேஷத்தில் தான் அந்த அற்புதங்கள், ஆண்டவர் செய்த அற்புதங்களை மிக விளக்கமாக தெளிவாக நாம் விளங்கி கொள்ள வகையிலே எளிமையாக அவர் எழுதுகிற ஒரு கிருபை பெற்றவர். அந்த 16 அத்தியாயங்கள் மிக சிறிய ஒரு சுவிசேஷமாக இருந்தாலும் அற்புதங்களின் சுவிசேஷம் என்று நான் அதை எப்பொழுதுமே மனதிலே நினைப்பது உண்டு. அற்புதங்களை மிக அழகாக மார்க்கு சுவிசேஷத்திலே வாசிக்க முடியும். எனவே இந்த மார்க்கு சுவிசேஷத்தை அடிப்படையாய் வைத்து தான் நான் இப்பொழுது உங்களோடு கூட பேச போகிறேன். அந்த மார்க்கு சுவிசேஷம் அந்த 5ஆம் அத்தியாயம் 54வது பக்கத்தை நீங்கள் கையிலே வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், அந்த 24வது வசனம் சொல்லுகிறது, அவர் அவனோடே கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால போறாங்க, ஆண்களும் போறாங்க, பெண்களும் போறாங்க, அவரை நெருக்கிட்டு போறாங்க. அவ்வளவு ஆண்டவர் மேல அவங்களுக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவர் மேல அவ்வளவு ஒரு வாஞ்சை. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை, ஒரு விசுவாசத்தை, ஒரு தனியாத ஒரு தாகத்தை ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவரை நெருக்கி ஏவுகிற ஒரு அன்பு நமக்கு வரணும். ஆண்டவருடைய அன்பு நம்மை எப்படி நெருக்கி ஏவுகிறதோ அதே போல கர்த்தருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிற ஒரு கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரை நினைத்து கொள்கிற ஒரு அனுபவம், எப்பொழுதும் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்கிற ஒரு தியாகம், ஒரு தாகம், அதே நேரத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அந்த முதல் வசனத்துல அந்த அடையாளங்கள் சொல்லும்போது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இந்த பெரும்பாடு என்பது ஒரு ரகசிய நோய், பெண்களுக்கு உரியதான நோய். அதாவது இந்த மாதவிடா போக்கு என்று சொல்லுவோமே, ஆங்கிலத்தில் மென்சஸ் என்று சொல்லுவோமே, அந்த நோய். பாருங்க, 3 நாள் இருக்க வேண்டிய அந்த காரியம் அந்த சகோதரிக்கு 12 வருடங்கள் இருக்கிறது. அவளுடைய நிலைமை எப்படியா இருக்கும் என்று யோசித்து பாருங்க. வெளியில சொல்ல முடியாது, எல்லாரிடத்திலும் சொல்ல முடியாது, ஒரு ரகசியமாய் காக்க வேண்டிய ஒரு நோய். சரீரம் பழுதடைந்து கொண்டே இருக்கிறது. 1 மாதம் போனால் கூட படுக்கையிலே விழுந்து விடுகிற நிலைமை இன்றைக்கு அநேக ஸ்திரீகளுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஸ்திரீக்கு 12 வருடம் அந்த நோய் காணப்பட்டது. நன்றாக கவனியுங்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறாங்க, அந்த ஸ்திரீயினுடைய பெயர் வெரோனிகா என்று சொல்லுகிறாங்க. வெரோனிகா என்பது அவளுடைய பெயர். இயேசு சிலுவையிலே அவர் அடிக்கப்படும் போது, கொண்டு போகும்போது, ஒரு இடத்துல அவருடைய முகத்தை துடைப்பதற்காக ஒரு துணியை கொடுத்தாங்க. அந்த துணியில அவருடைய முகம் பதிந்தது என்று இன்றைக்கும் அந்த துணி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஸ்திரீயுடைய பெயரும் வெரோனிகா தான். அதே வெரோனிகா தான் இந்த வெரோனிகா என்று எனக்கு தெரியாது. பாருங்க, அவளுடைய பெயர் வெரோனிகா என்று எழுதப்பட்டிருக்கிறது. 12 வருடம் அந்த இரத்தப்போக்கு அவளுக்கு போய் கொண்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 26வது வசனத்துல, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும். அநேக வைத்தியர்கள், போகாத டாக்டர்ஸே இல்லை, அவ தேடாத பரிகாரமே இல்லை. அந்த நாட்களில் அலோபதி மருந்து ஒருவேளை இருந்திருக்காது. பலவிதமான நாட்டு வைத்தியங்கள் அல்லது யுனானி, ஆயுர்வேதம் அல்லது அந்த பாலஸ்தீன தேசத்தில் இருந்த எல்லா வைத்தியர்களிடத்திலே அவள் போய்விட்டாள். எல்லா மருத்துவ சிகிச்சைகளும் அவள் செய்து விட்டாள். ஆனா ஒரு வழியிலும் அவளுடைய அந்த மாதவிடாய் போக்கு, அந்த இரத்த போக்கு நிற்கவே இல்லை. வாசிங்க பிரதர் தொடர்ந்து. தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும். பாருங்க, தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டான். 12 வருஷமா ஆஸ்பத்திரி ஏறி 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 இறங்குறான்.
தன்னுடைய பணமெல்லாம் நஷ்டப்பட்டு போயிடுது. பொருளாதாரத்துல நஷ்டம், சரீரத்துல வியாதி, சரீரத்துல பலகீனம், சொல்ல முடியாத அவமானம், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் கரைந்து போன நிலைமை, யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு மகா பெரிய ஒரு தோல்வி. அந்த வாசிங்க தொடர்ந்து, சற்றாகிலும் குணமடையல. 12 வருஷமா ஆஸ்பத்திரிக்கு போறா ஒரு நோய்க்காக. அன்றைக்கும் நல்ல டாக்டர்ஸ் இருந்திருப்பாங்க, அவர்களிடத்திலும் நல்ல மருந்துகள் இருந்திருக்கும். ஆனால் அவளை குணப்படுத்த யாராலும் முடியல. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவளை குணப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் சில தடைகள் ஏற்பட்டிருக்கலாம், சில காரியங்கள் நீங்கள் நினைத்தது மாதிரி நடக்காமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தடையை நீங்க இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தடையோடு ஒப்பிட்டு பாருங்க, ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. 12 வருஷம் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாய் ஏறி இறங்கி தன்னுடைய ஆஸ்திகள் முழுவதையும் செலவழித்து பொருளாதார நஷ்டத்தையும் வாங்கி கொண்டு சற்றாகிலும் குணப்படாமல், பாருங்க, சற்றாகிலும் குணப்படாமல். அந்த வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. அதிக வருத்தப்படுகிற பொழுது, அதிக வருத்தம், இருதயத்துல எவ்வளவு பாரம் இருந்திருக்கும். வீட்டுல புருஷன் என்ன சொல்லியிருப்பான், பிள்ளைகள் என்ன சொல்லியிருப்பாங்க, உறவினர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க. இப்படியே நீ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் பணத்தை செலவழித்து கொண்டிருந்தா நம்முடைய வீடு என்ன ஆகிறது என்று பேசி இருப்பார்கள். பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து போகிறார். வேதம் சொல்லுகிறது அதிக வருத்தம். ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆவியானவர் ஒரு கருத்தை நமக்கு சொல்லுகிறார். அதிக வருத்தம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிக வருத்தம். அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். நீங்க எப்படி இந்த இடத்துல வந்தீங்க? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டீர்கள், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டீர்கள். யாராவது ஒருவர் உங்களை வந்து வருந்தி அழைத்து கொண்டு வந்திருக்கலாம், ஒருவர் உங்களை தேடி வந்து ஆண்டவருடைய அன்பை சொல்லி இருக்கலாம். அதே போல அந்த சகோதரியும் அன்றைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை சுற்றிலும் கேள்விப்படாத அநேகர் உங்களை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் அன்பை ருசித்த நீங்கள், ஹல்லேலூயா, அந்த கிறிஸ்துவின் அன்பை இதுவரைக்கும் ருசிக்காத உங்களுடைய சகோதரன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி கேள்விப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை முதலிலே அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஏன் கேள்விப்பட சொன்னார்னா, நீங்க ஆண்டவரை கேள்விப்பட்டு இந்த இடத்திற்கு வந்த நோக்கம் என்னவென்றால், கேள்விப்படாத ஒரு சிலரையாவது நீங்கள் இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அது உங்கள் மேல் விழுந்த தலையாய கடமை. அப்படி செய்யும் போதுதான் நான் சொன்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். உங்களுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானமாய் இருப்பாய், உன் வேதனை நீங்கும், நீ சுகமாய் இருப்பாய். இந்த 4 ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா, ஆண்டவரே, நான் இந்த ஆராதனை முடிந்து போன பிறகு கேள்விப்படாத ஒரு மனிதனுக்காவது நான் உம்மை கேள்விப்பட வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பெரிய மிஷினரியாய் புறப்பட்டு செல்ல வேண்டியதில்லை. உங்க பக்கத்து வீடு தான் மிஷினரி தளம். நீ படிக்கிற பள்ளிக்கூடம் தான் தம்பி மிஷினரி தளம். பக்கத்துல தேவனை அறியாத ஒரு மாணவன் உட்கார்ந்து இருக்கிறான். நீ படிக்கிற ஸ்கூல், கல்லூரி தான் மிஷினரி தளம். அவள் கேள்விப்படவில்லை, கர்த்தரை பற்றி அவள் இன்னும் அறியவில்லை. அவள் கேள்விப்படும்படியாகத்தான் கர்த்தர் உன்னை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாகத்தை இன்று தாரும் என்று நீ உன் இருதயத்திலே சொல்லி கொண்டிருப்பாயானால், இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அடையாளத்தை நடப்பிப்பார். பாருங்க, அவள் தோல்வியான ஒரு மனிதி, தோல்வியுற்ற ஒரு மனுஷி. அவளுடைய வாழ்க்கையில வியாதி ஏறி ஏறி இறங்குறா. ஆஸ்பத்திரி வழியா சற்றாகிலும் குணப்படவில்லை. ஆஸ்தி முழுவதும் செலவழிந்து விட்டது. அதிக வருத்தத்தோடு அந்த சூழ்நிலையில அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அதே சூழ்நிலையில நீங்கள் கேள்விப்பட்டு இங்கு வந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்தது மாதிரி அற்புதம் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு ஆண்டவர் எனக்காக ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு அற்புதத்தின் நாள்.
இன்றைக்கு அதிசயத்தின் நாள், இன்றைக்கு ஆச்சரியத்தின் நாள், இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியையை ஆண்டவர் நடப்பிக்க போகிற நாள். விசுவாசிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இதை செய்வார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதுதான் முதல் ஸ்டேட்மெண்ட். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்க, இப்பொழுது அந்த அவ எவ்வளவு அவ கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, அந்த 27வது வசனத்துல அவள் கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் செய்கிறார். வாசிங்க பிரதர். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன். ஏன் அப்படி சொல்றா? இயேசுவை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று ஏன் சொல்லல? திரளான கூட்டம், அதுல அவரை தொட முடியுமா என்கிறது ஒரு சந்தேகம். ரெண்டாவது, மாதவிடாய் போக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு யூத ஸ்திரீ வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. ஹல்லேலூயா. அதுவும் கணவனுக்கு தெரியாமல் வரக்கூடாது. அதுவும் வந்தவள் ஒரு ஆணை தொடக்கூடாது. இதெல்லாம் லேவியராகமும் மன்னிக்கவும் எண்ணாகமும், அதை வாசிக்க வேண்டாம். எண்ணாகமும் 15ஆம் அத்தியாயத்திலும் உபாகமும் 22ஆம் அத்தியாயத்திலும் எழுதி வைத்திருக்கிறது. யூத ஸ்திரீகள் அந்த மாதப்போக்கு காலத்துல வெளியில வரக்கூடாது, வந்தாலும் ஒரு ஆணை தொடக்கூடாது. அதனால தான் அவ தன்னுடைய இருதயத்துல சொல்றா, அவரை கூட்டத்துல தொட முடியாது. முதல் காரணம். ரெண்டாவது, அவளுடைய சரீர நிலைமை அவளுக்கு தெரியுது. இந்த நிலைமையில அவள் ஒரு ஆணை தொடும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த ஆண் தீட்டுப்படுகிறான். நான் இன்னொருவனை தீட்டுப்படுத்த விரும்பவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அவளுடைய வேதனைக்கு மத்தியிலும் பலகீனத்துக்கு மத்தியிலும் ஒரு ஆசீர்வாதத்தை பெறும்போது இன்னொருவருக்கு நான் இடரலா இருக்க விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல உள்ளம் அவளுக்கு இருந்தது. அதே போல நீங்களும் நானும் நினைக்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இன்னொருவரை நான் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி நான் அதை பெற விரும்பவில்லை. ஆண்டவர் எனக்கு அதை செய்வார். அல்லேலூயா. அப்போதான் வந்து தீர்மானம் எடுக்கிறா, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டேன் என்று சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவர் போறா. பாருங்க, அன்றைக்கு யூதர்கள் என்ன செய்வாங்க, ஒரு நீள அங்கியை போட்டிருப்பாங்க. அந்த நீள அங்கிக்கு மேல ஒரு சால்வை போட்டிருப்பாங்க. அந்த சால்வையின் ஓரத்துல நீல கலர் அந்த நாடா தொங்கி கொண்டிருக்கும். அதே போலத்தான் அன்றைக்கு இயேசுவும் அணிந்திருப்பார். சோ அவ என்ன நினைக்கிறா, அவரையும் தொட முடியாது, பக்கத்திலேயும் போக முடியாது. அவர் அப்படியே போகும்போது அந்த நாடாவின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் போதுங்கிறா. பாருங்க எவ்வளவு விசுவாசம் பாருங்க. அதுதான் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்னால அவரை தொட முடியாது, ஏன்னா நான் தீட்டுப்பட்டவள். நான் இன்னொருவரை தீட்டுப்படுத்த விரும்பவில்லை. பக்கத்துல நிறைய ஆண்கள் நெருக்கி கொண்டு போறாங்க. ஆனா கொஞ்சம் தள்ளி நின்னாவது அந்த கூட்டத்துல அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட வேண்டும். அல்லேலூயா. அந்த வஸ்திர தொங்கலின் ஓரத்தை நான் தொட வேண்டும் என்று அவ ஒரு தீர்மானம் எடுக்கிறா. இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரிடத்துல இந்த ஆசீர்வாதம் வரணும்னா நீங்க சில காரியங்களை ஆண்டவருக்காக தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சின்ன தீர்மானம் நான் சொல்றேன். நான் அதிகாலையில எழும்புவேன், முதல்ல ஆண்டவரோடு கூட பேசுவேன், முதல்ல ஆண்டவர் பேசுவதை நான் கேட்பேன். அல்லேலூயா. இந்த ஒரு தீர்மானத்துல நீங்க உறுதியா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அப்சைட் டவுனா மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் 82வது ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். 83வது ஆண்டிலிருந்து இவங்க தாத்தா சபை, அந்த சிமர்னா அசம்பிளிஸ் ஆஃப் அந்த சபையில நான் அங்கத்தினராக இருக்கிறேன். ஒரு நாள் கூட நான் எழும்பி வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் நான் வேற எதையுமே நான் செய்ததில்லை. அல்லேலூயா. அன்றைக்கு எடுத்த தீர்மானம், ரட்சிக்கப்பட்ட நாள் எடுத்த தீர்மானம், முதல்ல என்னுடைய ஆண்டவரோடு கூட பேசுவேன், முதல்ல என்னுடைய ஆண்டவர் பேசுவதை நான் கேட்பேன். என் மனைவி வந்து பேசினால் கூட நான் பதில் சொல்றதில்லை. ஏனென்றால் கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுத்தா தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும்.
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய முடியும். இந்த சகோதரி ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். அந்த தீர்மானம் வழக்கத்திற்கு மாறான தீர்மானம். அவ தொடக்கூடாது, அவ வெளியில வரக்கூடாது, அவ அந்த நிலைமையில வீட்டை விட்டு வரக்கூடாது, புருஷனுக்கு தெரியாமல் வரக்கூடாது. ஆனா அந்த நிலைமையிலும் அதையெல்லாம் மீறி தேவனுக்காக வருகிறாள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா தடைகள் வரும். பலர் பலவிதமா பேசுவாங்க. அதையெல்லாம் தாண்டி கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆராதனையை ஒரு நாளும் நீங்க விடக்கூடாது. எனக்கு பாருங்க, நான் சொன்ன 83 இருந்து நான் இத்தனை ஆண்டுகள் அவங்க சபையில நான் இருக்கிறேன். ஒரு ஆராதனையை கூட சுகவீனம் தவிர, அத படுத்த படுக்கையில எழும்ப முடியாமல் இருந்த காலகட்டங்களை தவிர நான் இதுவரைக்கும் ஒரு ஆராதனையும் நான் விட்டதும் இல்லை, பிந்தி போனதும் இல்லை. அல்லேலூயா. 97 நான் அமெரிக்காவில் இருந்தேன், 99 நான் அமெரிக்காவில் இருந்தேன். அங்கேயும் நான் விட்டதில்லை. அல்லேலூயா. என்ன வேலைகள் இருந்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறாரா இல்லையா என்று என்னிடத்துல கேட்டு பாருங்கள். என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை சோதித்து பாருங்கள், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நான் ஆசீர்வதிப்பேனா? தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கர்த்தருடைய பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். உங்களுடைய வருமானத்துல 10ல் 1 ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உன்னுடைய தேவையை சந்திப்பார், உன்னுடைய குறைவுகளை மாற்றுவார். இன்றைக்கு நீ ஆண்டவருக்காக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இப்பொழுதே நீங்கள் மனசுல தீர்மானப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அந்த 28வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது, வாசியுங்கள். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வாரா. எப்ப தொட முடியும்னு அவளுக்கு இன்னும் தெரியல. கூட்டம், திரள் கூட்டம். அந்த சகோதரி அவருக்கு பின்னால வாரா, ஒரு சான்ஸை எதிர்பார்க்கிறா. ஆண்டவரை நான் எப்படி ஆகிலும் தொட வேண்டும். அல்லேலூயா. அப்போ அது அவளுடைய பிரயாசத்தை காட்டுகிறது. சிரமப்பட்டு வருகிறா. எவ்வளவு பேர் நெருக்கி இருப்பாங்க, எவ்வளவு பேர் அவளுடைய நிலைமை மற்றவர்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனாலும் அவளை நெருக்கி இருப்பாங்க, தள்ளி இருப்பாங்க. ஆனா அவ சிரமப்பட்டு ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றா. சிரமங்கள் வரும் சகோதரனே, சிரமங்கள் வரும் சகோதரி, ஆண்டவரை பின்பற்றும் போது. ஆனால் எல்லா சிரமங்களையும் தாண்டி வர ஆண்டவர் உதவி செய்வார். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாகுவாய். என்ன சொல்லுகிறது? அதற்கு முன்னால என்ன சொல்லுகிறது? நம்ம இது ரெண்டையும் எழுதி போடுவோம், பலகையில எழுதி போடுவோம், போர்டில் எழுதி போடுவோம். நீ சேவிக்கிற இந்த தேவர்களை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் என்னையே உத்தமமாய் பின்பற்றினாள். அல்லேலூயா. அந்த உத்தமத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஸ்திரீயிடத்தில் அந்த உத்தமம் இருந்தது. ஆண்டவரை பின்பற்றி வருகிறாள். எவ்வளவு தூரம் நடந்தாலோ தெரியாது. அவர் எவீரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார், இவ பின்னால ஓடிட்டு இருக்கிறா. எங்கேயாவது அவரை தொட முடியுமா? எங்கேயாவது அவர் என்னை தொட முடியுமா? அவர் என்னை தொட முடியாவிட்டாலும், நான் அவரை தொட முடியாவிட்டாலும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை என்னால தொட முடியுமா? சிரமப்படுறா. நீங்க இந்த ஊழியத்திற்காக சிரமப்படணும். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக நீங்கள் செலவிடணும். இந்த ஆராதனையோடு ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் முடிந்து போவதில்லை. நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்படணும். ஆத்துமாக்களை கொண்டு வரணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கணும். திறப்பின் வாசலிலே நிற்கத்தக்கதாய் ஒருவனை தேடினேன், சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய காரியமா நான் யாரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சுத்தமல்லியில திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, தேவனை அறியாத ஜனங்கள். நீங்க சிரமப்படணும். அவர்களுக்கு சென்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்லணும், அதிசயங்களை சொல்லணும். பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டீர்களே, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள பெரிய அற்புதம். உளையான சேற்றில் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தி
புது பாட்டை நம்முடைய நாவிலே தந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்தாரே, அதற்காக நீங்கள் ஆண்டவருக்காக சிரமப்படணும். அல்லேலூயா. கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்தோம், அறியாமையினால மூட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருந்தோம், பாரம்பரியங்களுக்கு அடிமையாயிருந்தோம். இன்றைக்கு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவர் கிருபை பாராட்டினாரே, அந்த கர்த்தருக்காக நீ என்ன செய்தாய்? அந்த கர்த்தருக்காக நீ என்ன செய்தாய்? அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸ் ஜனாதிபதி இருந்தார். அவர் ஒரு அழகாக சொன்னார், அமெரிக்க தேசம் உனக்கு என்ன செய்ததென்று நீ கேட்காதே, அமெரிக்க தேசத்திற்கு நீ என்ன செய்தாய்? அதே போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு எல்லாம் செய்தேனே, நீ எனக்கு என்ன செய்தாய்? சிரமப்படுறியா? அவ பாருங்க, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள். இந்த தொடுகிற அனுபவம் இருக்குதே, அதை நான் கொஞ்சம் பின்னால விளக்கமா சொல்றேன். இதுதான் கிரியை உள்ள விசுவாசம். கிரியை உள்ள விசுவாசம். விசுவாசத்துல ரெண்டு விசுவாசம், கிரியையற்ற விசுவாசம், கிரியை உள்ள விசுவாசம். கிரியையற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் விசுவாசிக்காத அனுபவம், ஆண்டவர் எனக்கு செய்வாரா என்கிற சந்தேகம் வருகிறதே, அது கிரியையற்ற விசுவாசம். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார். நாட்கள் போகலாம், வருடங்கள் போகலாம். என்னுடைய 2வது மகள் திருமணத்துக்கு பாருங்க, நான் 6 வருடங்கள் நான் காத்திருந்தேன். 6 வருடங்கள். மூத்த மகளுடைய திருமணம் 2007 நடக்குது. என்னுடைய கணக்கு 2011 என்னுடைய 2வது மகளுடைய திருமணத்தை நான் நடத்த வேண்டும். 6 வருடங்கள் காத்திருந்தேன். ஒரு நாள் நான் வெளியில போகும்போது 7 பேர் என்னிடத்துல கேட்டாங்க. நான் கடைக்கு கொஞ்சம் நீண்ட தூரம் நடந்து போய் 7 பேர் உங்க மகளுக்கு திருமணம் ஆகலையா என்று கேட்டாங்க. சோர்ந்து போகல, கலங்கல்ல, ஆண்டவரை மறுதலிக்கல்ல, முறுமுறுக்கல்ல, கர்த்தர் ஏற்ற வேளையில செய்து முடித்தார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதுதான் கிரியை உள்ள விசுவாசம். நாட்கள் கடந்து போகலாம், நீங்கள் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உனக்கு ஒரு முடிவு உண்டு, அது நிச்சயமாகவே உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பாருங்க, 29வது வசனத்தை வாசிங்கப்பா. 29. அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. உடனே. அப்ப இங்க எப்படி உடனே நடந்தது? இங்க எப்படி உடனே நடந்தது? முறுமுறுப்பில்லாத, சந்தேகம் இல்லாத, பிரயாசப்படுகிற, கஷ்டங்களை சகிக்கிற, அவமானத்தை சகிக்கிற, வழக்கத்திற்கு மாறாக அவள் வைத்த விசுவாசம் உடனே அந்த அற்புதத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியில வரக்கூடாது, ஒரு ஆம்பளைய தொடக்கூடாது. இந்த கூட்டத்துக்குள்ள 12 வருஷம் அந்த வியாதியில் இருக்கிற ஒரு பொம்பளை எப்படி இருந்திருப்பான்னு யோசித்து பாருங்க. ஆம்புலன்ஸ்ல வச்சு கொண்டு போற நிலைமையில தான் அவ இருந்திருப்பா. ஆனா அவ அந்த கூட்டத்துக்குள்ள வந்து பிரயாசப்படுறா, அவ அந்த கூட்டத்துக்குள்ள நடந்து வர்றா, அவருக்கு பின்னால ஓடுறா. எங்கேயாவது அவரை தொட்டு விட முடியுமா? அல்லது அவர் தொட்டால் என்னுடைய வியாதி குணமாகுமா? அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நீங்கி போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அல்லேலூயா. அதுதான் அற்புதம் சகோதரா, அதுதான் அற்புதம் சகோதரி. உன்னுடைய வாழ்க்கையில நீ அதை உணரணும். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார் என்று நீ விசுவாசிக்கணும், நீ பிரயாசப்படணும், நீ அதற்காக சில தடைகளை தாண்டி வெளியில வரணும். அப்படி நீ செய்வாயானால் முறுமுறுக்க கூடாது. கர்த்தர் ஏற்ற காலத்தில் செய்வார். ஆண்டவருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? அதனதன் காலங்களில் அதனதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். நீ முந்திட்டேனா, நீ முந்தி எனக்கு வேணும்னு நீ கேட்டேனா, அது உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆசீர்வாதம் போல தோன்றும், அது வேதனையோடு கூட வரும், அது வேதனையோடு கூட வரும். ஆனால் கர்த்தர் தருகிறதோ வேதனையற்ற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அவள் தன்னுடைய சரீரத்துல அதை உணர்ந்தாள். அந்த உணர்ச்சியை ஆண்டவர் இன்னைக்கு தருகிறார். பாருங்க,
அப்போ அவளுடைய சரீரத்துல அந்த வேதனை நீங்கி அவள் ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தார். ஆண்டவரும் அதை உணர்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, வாசிங்கப்பா. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இந்த திரள் கூட்டம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை தொடுறாங்க. எல்லாரும் அவரை நெருக்கி முட்டிட்டு தான் அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. எல்லாருடைய கரமும் அவர் மேல பட்டிருக்கும். ஆனா அவர் சொல்றாரு, என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யாரு? சீசர்கள் அடுத்த வசனத்துல சொல்றாரு, என்னையா இப்படி பேசுறீரு? திரள் கூட்டம் ஜனங்கள் உண்மை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறாங்க, அதுல என்ன தொட்டது யாருன்னு நீர் எப்படி கேட்கிறீர்? இதை வாசிங்கப்பா 30வது வசனத்தை, 31. அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். சீசர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, இவரு இவ்வளவு அறிவு இல்லாம இருக்கிறாரு, திரள் கூட்டம் ஜனம் இவரை தொட்டுட்டு போகுது, நெருக்கிட்டு போகுது, என்ன தொட்டது யாருன்னு. அப்போ பாருங்க, ஆண்டவரை தொடுகிறதுல ஒரு விசேஷம் இருக்கிறது. அவ ஒருத்தி தான் விசுவாசத்தோடு கூட தொட்டாள். அல்லேலூயா. அவ ஒருத்தி தான் விசுவாசத்தோடு கூட தொட்டா. மற்றவங்களெல்லாம் கூட வழிபோக்கர்களாய் போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில வரணும். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், ஆச்சரியமான செயல்களை செய்கிற தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். ஆனா நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறது 100க்கு 100 விசுவாசம், முறுமுறுப்பு இல்லாத விசுவாசம், சந்தேகம் இல்லாத விசுவாசம், அவருக்காக பிரயாசப்பட்டு அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு அனுபவம், தடைகளை தாண்டி வருகிற ஒரு அனுபவம். தாமதமாகலாம், ஆண்டவருடைய கடிகாரம் ஒரு நாளும் தாமதமாய் ஓடாது. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அந்த கடிகாரம் தாமதமாய் ஓடுவது போல தோன்றும், ஆனால் தாமதம் அல்ல. அது இட் இஸ், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் டினைடு பட் டிலேடு என்று சொல்லுவாங்க. மறுக்கப்படவில்லை, அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில மறுக்கப்படவில்லை, ஆனால் ஏற்ற காலத்துல அதை செய்யும்படி உங்களுடைய பார்வையில அது தாமதமாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு வேளை உண்டு. மதர் மேரி, மரியாள் போய் சொல்றாங்க, கானா ஒரு திருமணத்துல ரசம் இல்ல, குறைஞ்சு போச்சு, அவமானம் ஆயிரும். இவ்வளவு பெரிய திருமணத்துல இவ்வளவு பேர் இன்னும் ரசம் குடிக்காம இருக்கிறாங்க, ரசம் இல்லைன்னா அவமானம் ஆயிரும், ஏதாவது உன்னை செய்யும் ஐயா. அவர் சொல்றாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. நமக்கு வேலை எப்பொழுதும் வரும், நமக்கு கேட்ட உடனே ஆண்டவர் தரணும். அது ஒரு ஏடிஎம் மிஷின் இல்லை ஆண்டவர். நம்ம ஏடிஎம் கார்டை உள்ள போட்ட உடனே பணம் வெளியில வரணும்னா ஆண்டவர் ஏடிஎம் மிஷின் இல்லை, சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்பொழுது அவர் தர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். உங்களுக்கு எப்போ தரணும்னு அவருக்கு தெரியும், எப்படி தர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும், யாரை கொண்டு தர வேண்டும் என்று தெரியும், எந்த சூழ்நிலையில உங்களுக்கு தர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். பாருங்க, ஆண்டவர் அறிந்த ஆண்டவர் சும்மா போகல. பாருங்க, தன்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தன்னை நெருக்கி கொண்டு வர்றாங்க. சரி, யாரோ ஒரு ஆவல் சுகமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படி அல்ல, சுற்றி பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருந்து உங்களை சுற்றி பார்க்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. உங்களை குறித்து அக்கறை உள்ள ஒரு தேவன், உங்களை குறித்து ஒரு கரிசனை உள்ள தேவன், என்ன வேண்டும் என்னுடைய பிள்ளைக்கு என்று அவர் சிந்திக்கிற ஒரு தேவன். பாருங்க, அவர் தேடி சுற்றிலும் பார்த்தார். அடுத்தது கேட்கிறார் பாருங்க, என் வஸ்திரங்களை தொட்டது யார்? ஏன்னா நம்ம ஆண்டவர் அறிவில்லாதவரா? எத்தனையோ பேர் தொடுறாங்க, ஆனா அவருக்கு தெரியும், ஒருவர் என்னை தொட்டது உண்டு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறா, திரும்பவும் சொல்லுவாரு. சீசர்கள் சொல்றாங்க, என்னையா நீர் இப்படி செய்கிறேன் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவர் என்னை தொட்டது உண்டு. அந்த ஒருவராய் நீங்கள் இன்றைக்கு இருப்பீர்களா?
அந்த ஒருவராய் நீங்கள் இன்றைக்கு மாறுவீர்களா? நம்பிக்கையற்ற சூழ்நிலைமையில, எல்லாம் எதிர்மறையான சூழ்நிலைமையில, எதுவுமே நடக்காதுங்கிற சூழ்நிலையில என் கணவன் ரட்சிக்கப்படவே முடியாது, அவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடையவே முடியாது, என் பிள்ளைகள் திருந்தவே முடியாது, நான் நினைத்த காரியங்கள் நடக்கவே முடியாது என்று நினைக்கிற சூழ்நிலையில நீங்கள் இன்றைக்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, என்னை தொட்டவர் ஒருவர் உண்டு, அந்த ஒருவர் நான் தான் என்று சொல்கிறவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னை தொட்டது ஒருவர் உண்டு என்று அவர் சொல்கிறார். பாருங்க, அது சொன்ன உடனே அந்த இதை செய்தவளை காணும்படி சுற்றி பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்குகிறார். ஏன் பயந்து நடுங்குறா? ஒன்று, ஆண்டவர் மேல உள்ள ஒரு மரியாதை. வேதம் சொல்லுகிறது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய சமூகத்துல களி கூறுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு அனுபவம். ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்கிற அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வாங்க, ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவ ஒன்று பயங்கரா, நடுங்குற, அவளுடைய சரீரம் நடுங்குது. ஏற்கனவே பலகீனமான பாண்டம். இன்னொரு நடுக்கம் என்ன தெரியுமா? அவளுக்கு இருந்த வியாதியும் ஆண்டவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட வியாதி உள்ளவள் தான் என்னை தொற்றிருக்கிறான்னு தெரியும். ஒருவேளை அந்த தீட்டுப்படுத்தி விட்டேனோ என்கிற பயமும் அவருக்கு இருக்கிறது. நான் இப்படி செய்யக்கூடாதல்லவா, நான் மாதவிடாய் அந்த போக்கு இருக்கும்போது ஒரு ஆணை தொடக்கூடாதல்லவா, நான் வெளியிலே வரக்கூடாதல்லவா, இதெல்லாம் அம்பலமாகி விடுமே என்று மாம்ச பிரகாரமான ஒரு பயம், ஒரு நடுக்கம். ஆவிக்குரிய நடுக்கம் என்ன? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எனக்கு முன்பாக நிற்கிறார். அல்லேலூயா. பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிக்கிறாயா? கடமைக்காக வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாயா? நீ தெய்வ பயத்தோடு கூட நீ இருப்பாயானால் தெய்வ பயத்தோடு கூட பரிசுத்தத்தை பூர்ணமாக்கி கொள்ள கடவோம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பயம் இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆண்டவரை குறித்த ஒரு பயம், கர்த்தர் மேல ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். அவ சட்டத்தை மீறி வெளியில வர்றா, வெளியில வரக்கூடாது. சட்டத்தை மீறி இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருமே, அவரு எல்லாம் கேட்பாரோ ஒரு பயப்படுறா. அதே நேரத்துல இன்னொரு பயம், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் 12 வருடங்களாய் என்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று சரீரமெல்லாம் இத்து போய் சற்றாயிலும் குணமடையாமல் இருந்த என்னை குணப்படுத்தின சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை பார்த்து பயப்படுகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது போன்ற அற்புதங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கலாம். தவறு ஆண்டவரிடத்துல இல்லை, தவறு நம்மிடத்துல தான். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? நான் சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, உன் விசுவாசம் பெரிது. ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாரு? அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்முடைய விசுவாசத்தின் அளவுகோல் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்க, பயப்படுறா, மறைக்காமல் சாட்சி சொல்றா. அந்த அடுத்தல பாருங்க, அவ விசுவாசம் உன்னை, அவளை பார்த்து இப்ப எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, எப்படி கூப்பிடுறாரு. அந்த வசனத்தை வாசிங்க. தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து, அவருக்கு முன்பாக விழுந்து, அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து தாழ விழுந்து ஆராதிக்க கடவோம் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது, இந்த ஓபேத் ஏதோம் வீட்டில இருந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது, தாவீது ராஜா, சமஸ்த இஸ்ரவேலின் தாவீது ராஜா தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை எல்லாம் கலற்றி போட்டு விட்டு சணல் நூல் அறையை கட்டி கொண்டு நடனமாடி குதிக்கிறான். மனைவி மீகா ஜன்னல் வழியா பார்க்கிறா, சே, இவர் ஒரு ராஜாவா இருந்துட்டு இப்படி கடந்து தெருவில் கடந்து குதிக்கிறாரே. வேதம் சொல்லுகிறது, அவள் வாழ்நாள் முழுவதும் மலடியாயிருந்தாள். ஆனா ராஜா ஆண்டவருக்கு சமூகத்துல ஆடி பாடி குதித்த ராஜா 40 வருடங்கள் சமஸ்த இஸ்ரவேலை ஆண்டார் என்று வேதத்திலே வாசி. இந்த வேத புத்தகத்துல யாருடைய பெயர் அதிக தடவை எழுதியிருக்கு தெரியுமா? 1655 தடவைன்னு நினைக்கிறேன். இயேசுடைய பெயர் கூட இல்லை, தாவீதினுடைய பெயர். ஏன் தாவீதினுடைய பெயரை ஆவியானவர் அத்தனை தடவை எழுதி வைத்திருக்கிறார்? இந்த ஸ்திரீ என்ன செய்தா பாருங்க, அவருக்கு முன்பாக விழுந்து
அது வரைக்கும் நின்னா, நடந்து வந்தா, அவ உண்மையை சொல்வதற்காக எழும்பி நின்னா. ஆண்டவர் கேட்ட உடனே சாஷ்டாங்கமாய் அவள் முன்பாக விழுகிறா. இதுதான் சமர்ப்பணம், இதுதான் அர்ப்பணிப்பு. ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். கர்த்தரை ஆராதிப்பது கடமைக்காக அல்ல, ஏதோ ஒரு நன்மை வரும் என்பதற்காக அல்ல. அவரை ஆராதிப்பதே நம்முடைய வாழ்க்கையில கிடைத்த பெரிய நன்மை. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிங்க பார்க்கலாம். அவரை ஆராதிப்பதே, எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு அவரை ஆராதிக்க முடியாமல் இருக்கிறாங்க. நான் 27 வருடம் கத்தோலிக்கனா இருந்தேன். என்னுடைய மனைவி 29 வருடம் அவ இந்துவா இருந்தா. கல்லையும் மண்ணையும் வணங்கணும், சிலைகளை வணங்கணும், ஜெபமாலைகளை உருட்டணும். ஆனா இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரம், ஆவியில் நிறைந்து ஆண்டவரை துதித்து மகிழ்கிற ஒரு அனுபவம், அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதுதான் பெரிய நீங்கள் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், மத்தேயு 6:33. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தீபாவளி நேரத்தில் சொல்லுவான், ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை இலவசம், ஒரு சேலை வாங்கினா 2 பிளவுஸ் பீஸ் இலவசம். அந்த பிளவுஸ் பீஸ் இலவசம். எப்படி இலவசம்? அந்த சேலையை வாங்கும்போது இலவசம். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாய் ஜீவிக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு இலவசமாய் ஆண்டவர் தருகிறார். நான் பெரிய ஐஸ்வர்யவான் இல்லை, ஆனா எனக்கு கடன் அல்ல, ஒரு பைசா எனக்கு இதுவரை நான் கடன் வாங்கவில்லை. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ பேருக்கு கொடுக்க ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்கிறார். எத்தனையோ ஊழியங்களை தாங்கும்படியாய் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். ஆனா யாரிடத்திலும் கை நீட்டி இதுவரைக்கும் பைசா வாங்காதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறாரே, அதுதான் ஆசீர்வாதம். போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு தேவையானதை தருவார். நிறைவானது வரும். நிறைவானது வரும்போது குறைவானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒளிந்து போகும். நீங்க குறைவில்லை. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாங்கள் ஒரு 2 ரூபாய் நோட்டை ஒரு நாள் என்னுடைய மனைவி அந்த செல்ஃபை அடுக்கும்போது புத்தகங்களுக்கு இடையில 2 ரூபாய் நோட்டை பார்த்த உடனே சந்தோஷமாய் சொன்னாள், அத்தான் 2 ரூபாய் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னாள். அப்படி தரித்திரம் இருந்தது, வறுமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அநேகருக்கு கொடுக்கும்படியாய் கரங்களை பலப்படுத்தி இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவரை ஆராதி. அவள் என்ன செய்யறா? அவள் விழுந்து, அவருக்கு முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் உண்மையெல்லாம் சொன்னதுனால தான் இந்த பகுதியிலே இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அல்லது எப்படி தெரியும்? அவளுக்கு 12 வருஷம் இந்த ப்ராப்ளம் இருக்கு, டாக்டர்ஸ்ட போனா எல்லாம் வித்தா சற்றாகிலும் குணம் இல்லை என்று அவ அந்த இடத்துல அறிக்கை சொல்லுறான். ஆண்டவரோடு கூட ஜெபிக்கும் போது உங்களுடைய உள்ளத்தை திறந்து நீங்க பேசணும். ஜெபம் என்பது ஒரு புத்தகத்தை வைத்து வாசிப்பது போல அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை சொல்வது போல அல்ல. உன்னுடைய தகப்பனிடத்துல நீ பேசுகிற அனுபவம், உன்னுடைய தாயினிடத்துல நீ பேசுகிற அனுபவம், உன்னுடைய நண்பனிடத்துல நீ பேசுகிற அனுபவம். உண்மை எல்லாம் சொன்னால் ஒன்றையும் மறைக்கவில்லை. உங்களுடைய அந்தரங்கங்கள் ஒன்றும் ஆண்டவருக்கு தெரியாது என்று நினைக்காதீங்க. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர், சோதித்து அறிகிற ஆண்டவர். அவருடைய கண்கள் இன்னைக்கு இருக்கிற அந்த ரேடரை விட, எக்ஸ்ரேயை விட, எல்லா லேசரை விட தெரியும். அவர் எல்லாவற்றையும் காண்கிற ஆண்டவர். நான் இப்ப பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நீங்க ஏதாவது மனசுல முறுமுறுத்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் அதையும் அவர் பார்க்கிற தேவன். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்களா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உண்மை உள்ள ஜீவியம், உண்மை உத்தமம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு நிச்சயம். அல்லேலூயா. உண்மை உங்களை உயர்த்தும். உண்மை உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு உண்மையாயிருங்க, உங்களுடைய போதகருக்கு உண்மையாயிருங்க, இந்த சபைக்கு உண்மையாயிருங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு உண்மையாயிருங்க. பிள்ளைகளே உங்கள் ஆசிரியருக்கு உண்மையாயிருங்கள். எல்லாரிடத்திலும் உண்மையாயிருக்க பழகுங்கள். அல்லேலூயா. எனக்கு தெரிந்து, புத்தி விவரம் தெரிந்து, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இதுவரை நான் பொய் சொல்லவில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் பொய் உரையாத தேவன். அல்லேலூயா. அவர் உண்மையை பேசுகிறவர். அந்த ஸ்திரீ அவரிடத்துல உண்மையை சொன்னாள். அவர் உண்மையை சொன்னாள். அடுத்த வசனத்தை வாசிங்கப்பா.
அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது பாருங்க. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது 25வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை அண்டர்லைன் பண்ணுங்க உங்க பைபிள்ல. இப்ப அந்த ஸ்திரீயாக புறப்பட்டு வந்தவள் மகளாக மாறுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இயேசுவுக்கு மகன், நான் இயேசுவுக்கு மகன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நான் எத்தனையோ யூனிவர்சிட்டிஸ்ல நான் டாக் கொடுத்துருக்கிறேன். அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ்ல எத்தனையோ யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் நான் போய் பேசியிருக்கிறேன். அது எதுவுமே எனக்கு பெருமை இல்லை. இயேசுவினுடைய மகனாக இயேசுவினுடைய வார்த்தைகளை உங்களிடத்துல சொல்லுகிறேனே, அதுதான் பெரிய ஸ்லாக்கியம். அவ எப்படி புறப்பட்டு வந்தா? எப்படி புறப்பட்டு வந்தா? ஸ்திரீயாக புறப்பட்டு வந்தாள். இப்பொழுது வியாதி நீங்கி ஆரோக்கியம் பெற்று சமாதானம் பெற்று துன்பம் ஒளிந்து இப்பொழுது வீட்டுக்கு எப்படி கடந்து போகிறாள்? மகளாக கடந்து போகிறாள். யாருடைய மகளாக? இயேசுவி. இந்த சபைக்கு நீ வருகிற நீ ஒவ்வொருவனும், உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கலாம், ஆனால் ஒரு பொதுவான பெயர் உங்களுக்கு வர வேண்டும். நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. அந்த அனுபவம் ஒன்றை நீங்கள் வாஞ்சித்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார். நீங்க ஒண்ணுல இயேசுவை தொடணும், அல்லது ஒன்றில் இயேசு உங்களை தொடணும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. இங்க பாத்தீங்கன்னா மார்க் 1:14, மத்தேயு 8:2, லூக்கா 5:13. நேரம் இல்லாததுனால நான் வசனங்களை சொல்றேன், நீ வீட்டில் போய் பாருங்க. ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவரிடத்துல சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாக என்று சொல்லவில்லை. அவனை தொட்டு, வேதம் சொல்லுகிறது, அவனை தொட்டு நீ எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். இன்றைக்கு அந்த தொடுதலை விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த தொடுதல் இன்றைக்கு உங்களிடத்துல வரணும். அந்த தொடுதலை ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். மார்க் 7ஆம் அத்தியாயம் 33 35 வரை வசனம் வாஸ்து பாருங்க. கொன்னை வாயும் செவிடனும் உள்ள ஒரு மனிதனை கொண்டு வர்றாங்க. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவனை தொட்டு எப்பத்தா என்று பெருமூச்சு விட்டு அவனுடைய வாயையும் அவனுடைய காதையும் திறந்தார். அல்லேலூயா. நீ